ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சேப்பங்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சேப்பங்கிழங்கு விழுவிழுன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதனுடைய ருசி தெரிஞ்சவங்க கட்டாயம் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த சேப்பங்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே அளவுக்கு அந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அடிக்கடி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ 2 சேப்பங்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். பெரிய சேப்பங்கிழங்கு தாங்க. அதை கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசில் வரவுமே நம்ம எடுத்துருவோம். ரொம்ப குழைய விட்டிங்கன்னா கிழங்கு நம்ம வறுக்கும் போது உடஞ்சிரும். அதனால் பக்குவமாக பார்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ தோலெல்லாம் நம்ம எடுத்துக்கிடுவோம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வறுத்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. அதை நம்ம ஸ்லைஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கிறோம். ஒரு திக்னஸ் இருக்கட்டும். ரொம்ப மெல்லிசாவும் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பிரட்டி போடையில் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கனமாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டாச்சா. இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவும் பச்சரிசி மாவும் டேஸ்ட்டுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நம்ம சேர்க்குறோம். இப்போ ஒரு ஸ்பூனால் இந்த பவுட்ரு உப்பு கிப்பு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்குருவோம். பாருங்கள், அந்த மிளகாய்த்தூள் எல்லாமே ஈவனாக கலக்கி விட்டுக்குருவோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுட்ரை அதோட நம்ம சேர்த்துக்கிறணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், எண்ணெயும் ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த கிழங்கோட ஒரு பக்கம் சேரும், ஒரு பக்கம் வலிக்கிட்டு போகும். அதனால் வெறும் பவுடரை போட்டு நல்லா இப்படி ஒன்றா பிரட்டி விட்டு 2 குலுக்குனிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் அப்ளை ஆகிருச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு தோசை சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா சேப்பங்கிழங்கு, அதை ஒன்றா இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் செல்லாது. ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்படி எல்லாம் மொத்தமாக அடுக்கி விட்டுக்கிடுவோம். அடுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கே வச்சுக்கிடுவோம். ரொம்ப எரிக்க வேணாம், ஏன்னா கருகிரும் கிழங்கு. பாருங்கள், இந்த மாதிரி அப்பைக்கப்போ பிரட்டி விட்டுக்கிறணும். கொஞ்சம் எண்ணெயும் மேலாவில் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்ததே நமக்கு தெரியுது. இப்படி பிரட்டி விடணும் ஒவ்வொரு பக்கமாக. இல்லாட்டி ஒரு பக்கம் கருகி போகும், ஒரு பக்கம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த கிழங்கு உருளைக்கிழங்கை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்து நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நமக்கு தெரியுது அந்த மேலே கிறிஸ்பியாக இருக்கிறது. நீங்கள் நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான கிழங்கும் கூட. இந்த கிழங்கை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திருப்பி கேட்பாங்க. உருளைக்கிழங்கை விட்டுருவாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்த்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோங்க. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா மொறுன்னு இருக்குங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட சேப்பங்கிழங்கு கிறிஸ்பியான வறுவல் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.